Good family. Good morning and once again back. Yay. நானே ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை கட்டாத டாம் குட் பாய் சிடம் சரி இங்கேருந்து அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான். ஹலோ ஃபேமே குட் மார்னிங் அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டிஎன் கிச்சா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சியோட வந்து பர்த்டே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சர்ப்ரைஸிங்காக வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். ஏண்டா சர்ப்ரைஸா இல்லை நான் சர்ப்ரைஸான்னு தெரியல. நானும் எங்கள் வீட்டில் யார்ட்டையும் சொல்லாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இவனுக்கு சொன்னானுங்கன்னா என்னென்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ வந்துட்டு நான் எல்லோரும் என்ன சொல்லி வச்சுருக்கேன்னா கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு காரில் உட்கார வச்சுருக்கேன். போயிட்டு டிவிஎஸ் ஷோரூம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாய்ஸ் எல்லாத்தையும் அங்கே டேரெக்டாக வர சொல்லிட்டேன். போய் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் வண்டியை. ஸோ அதுதான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. நம்ம காரில் வந்து எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்போ வந்து டிவிஎஸ் ஷோரூம் போகிறது யாருக்கும் தெரியாது. போகலாமா? பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் ரெடியாக உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஏமா கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். ட்ராவல் ஜர்னியில் வந்து இப்போ போகிறது யாரான்னு பார்த்தீங்கன்னா நாம Intercom கிச்சா, இவன் தம்பி உழப்பல், எங்கள் அம்மா இருக்காங்க. சும்மா ஹாய் சொல்லு. கேமரா பார்த்து ஹாய் சொல்லணும், என்னை பார்த்து ஹாய் சொல்கிறேன் கட்சி. அதுக்கப்புறம் இட்டு போன பிங்கி யாராவது பார்க்காம ரொம்ப நாள் வந்து நிறைய vlogல பார்க்காம இருப்பீங்க, பார்த்துக்கோங்க. பைத்தியம் ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஜோடி பத்தில் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். பிங்கி எங்கே வாங்கினேன் இந்த சொக்காவை? அம்மா எங்கே வாங்கி கொடுத்த இவளுக்கு? யார் பிறந்த நாளுக்கு? கவி பிறந்த நாளுக்கு கவிக்கு வாங்கி கொடுக்கணும். நீ என்ன பிங்கிக்கு வாங்கி கொடுத்துருக்க? அவளே ஒரு இத்து போனவன். ஒரு 10 ரூபா செலவு பண்ணுன்னு சொன்னால் எனக்கு 10 ரூபா கூட செலவு பண்ண மாட்டேங்கிறா. ஸோ ஃபேமிலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வந்துட்டு பாய்ஸ் எல்லோரும் வந்துடுவாங்க. அங்கேருந்து அப்படியே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து பிறந்த நாளுங்கிறதுனால கோயிலுக்கு போகணும். ஏன்னா எந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணும்போதும் வந்து கோயிலுக்கு போய் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உடைக்க கூடாது, அங்கே வண்டி எடுக்கும்போது உடைக்கணும்டா. கடைசி வரைக்கும் நம்ம வண்டி எடுக்கணும்னு தெரியாது தானே? தெரியாது. ஆமா நீ நேத்தே போட்டு உண்மையை உடச்சிட்டேன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு நம்ம டிவிஎஸ் வந்துட்டோம். பின்னாடி ஒரு வண்டியை மூடி வச்சுருக்காங்களா. ஸோ அந்த தான் டெலிவரி எடுக்கிறோம். இப்படி வா லகேஷ், இங்கிட்டு வா. ஆமாம் ஃபைனலாக வந்துட்டு நம்ம வந்து வண்டி எடுக்கிறோம். இதில் என்ன கதை அப்படின்னா மச்சான் உனக்கு ஒரு சம்பவம் தெரியுமா? வண்டியை ஓட்ட தெரியாது, ஆனால் நம்ம வண்டி வாங்கி வச்சு நம்மளும் அப்படி தானே ஃபஸ்ட்டு வாங்கிட்டு ஓட்ட கற்றுக்கிட்டோம். அதேமாரி தான் எங்கள் ஃபேமிலியில் ஒரு லாஸ்ட் மச்சம் என்ன தெரியுமா? எல்லோரும் வண்டி வண்டி வாங்கிட்டு ஓட்ட தெரியுமா சொல்லிட்டு கவி உனக்கு ஓட்ட தெரியாது தெரியும் மச்சா. மச்சா இங்க பாரு அசிங்கப்படுத்துறது மச்சா. நீயே எடுத்துட்டு போயிரு மச்சா, நீயே எடுத்து கூட்டிட்டு போயிரு. அப்படியா? சரி தள்ளிட்டு போடா, அசிங்கப்படுத்தாதீங்களா. ஷோரூம்ல அடித்துற பேர் இருக்காங்க. வண்டி வந்துட்டு ப்ரோ தான் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீட்டே எடுத்து கொடுத்தாரு ப்ரோ. தேங்க்ஸ் அலாட். வண்டி எடுத்தாச்சு. எடுத்துட்டு வெளியே வந்து எப்போதுமே டிவிஎஸ் ஷோரூம் வந்து கோயில் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பூஜை போட்டு வண்டி எடுத்துட்டு போகிறோம். கோவில் பாருங்க அங்கே இருக்கு. எடுத்துங்க சாப்பாடு. ஆமாம் ஒரு வண்டி செம்மையா இருக்கு பாத்தியா? எந்த வண்டி? தெரியாது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியை டெலிவரி எடுத்துட்டோம். நம்ம ஹாப்பியா? ஹாப்பி சந்தோஷமா? ஆனால் எனக்கு தான் துக்கம். நான்லாம் மாசம் இஎம்ஐ கட்டணும். உனக்கு சந்தோஷமா தானே இருக்கும். ஃபேமிலி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு தங்கச்சி வந்துட்டு வண்டி வேணும்னு கேட்டே இருந்தா. பட் வந்துட்டு நான் வந்து சைலண்டாக ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். வாங்கலாமா வேணாமான்ட்டு. ஏன்னா மாதம் இஎம்ஐ கட்ட போகிறது நான் தானே. அதனால எனக்கு அது வந்துட்டு ஒரு மாதிரி பக்குன்னு இருந்தது. சரி பரவாயில்ல
வாங்கி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கள் அப்பா இருக்கும்போதே வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லிட்டே இருந்தார், இந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வாங்கி தரணும், வந்து ஸ்கூட்டி ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாதான் சரி ஓகே மெயினாக நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு வாங்கிட்டோம். அதனால எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலரான ப்ளூ கலர் தான். எங்கள் அப்பாவுக்கு வந்து ப்ளூ கலர் தான் பிடிக்கும். அதனால வந்து ப்ளூ கலர் ஸ்கூட்டி டிவிஎஸ் ஜஸ்ட்டு 110cc வாங்கியிருக்கோம். வண்டி ஒரு சம்பவங்க, வண்டி வாங்கிட்டு ஏதாவது ஃப்ரீயாக தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃப்ரீயெல்லாம் ஒன்றும் தர முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்மெட்டை கொடுத்தாங்க. ஸோ வந்துட்டு ஹெல்மெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கோம்னா பிள்ளையார் கோயிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். என்னென்னா எப்போவுமே லைக் நம்ம வண்டிலாம் வாங்கினோம் இல்லையா, ஸோ நம்ம சாவேஜ், சின்னவன் சாவேஜ், பெரியவன் சாவேஜ், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வச்சுருக்கும் போது வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் விநாயகர் கோயிலில் தான் வந்து பூஜை போட்டு வண்டி எடுப்போம். அதனால அது வந்துட்டு அது ஒரு சென்டிமெண்ட்லான ஒரு விஷயனால இப்போ வந்து நம்ம வந்து அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜையை போட்டு இவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு தாட்டி விட்டு நான் ஆஃபீஸ் போடுங்க பர்மிஷன் வேறு போட்டு வந்திருக்கேன். எங்கள் எம்டி வேறு சொல்லிட்டாரு, ஏன்டா உனக்கு வாரத்தில் என்னைக்காவது ஒரு நாள் பெர்மிஷனாக பரவாயில்ல, வாரமே பெர்மிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்துட்டு இது எல்லாத்தையும் விட்டுட்டு சீக்கிரமாக வந்து நம்ம ஆஃபீஸ் போடுங்க, ஏன்னா நாளைக்கு நம்ம ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி அது இதுன்ட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு பண்ண போகிறோம். கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்துட்டு இதான் விநாயகர் கோயில். ஸோ இங்கே வந்து பூஜையை போட்டு இப்போ தான் வந்துட்டு மாலை அதுக்கப்புறம் இதுக்கு பேர் தான் தேங்காய் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஸோ பட் வந்துட்டு நம்ம வந்துட்டோம், வண்டி வாங்கினவங்க ஆளை காணும். அவங்க வந்து கப்புள்ஸ் சைடு போயிருக்காங்க. ஸோ கப்புள்ஸ் சைடு போயிட்டு ஜாலியாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சாரி தான் கட்ட முடியல வண்டிக்கு வந்து. சினிமாட்டிக் போடலையா? பிங்கி ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வந்துட்டு ஏன்னா காலையில் போயிட்டு வண்டியில் டெலிவரி எடுத்து கொடுத்துட்டு எல்லாம் வந்துட்டு நம்ம வண்டி வந்து டெலிவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததா, ஸோ அதனால ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா வந்துட்டு நாளைக்கு வந்து என் தலைவன் வினோவுக்கு வேறு பிறந்த நாள். ஸோ வந்துட்டு ஏன்னா எல்லா வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி வினோவுக்கும் வந்துட்டு வினோவுக்கும் கவிக்கும் 2 பேர்த்துக்கும் ஒரே கேக் தான் வெட்டுருவோம். ஏன்னா வந்துட்டு கேட்கல என்னடா பட்ஜெட்டாக முடிச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஏன்னா ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு நாள் அவங்களுக்கு அப்படின்னால சரி பட்ஜெட்டாக ஒரே கேக்கை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு என் தம்பி உழப்பலேருந்து கேக் வாங்கிட்டு வந்தான். இங்கே பாருங்கள், என் தம்பி உழப்பலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரியாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு 5 பேரோ 6 பேரோ, ஏன்டா 1/2 கிலோ கேக் வாங்கிட்டு வரான்னா 1 கிலோ கேக் வாங்கிட்டு வந்துருக்கான். ஸோ வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, அப்படி கேக் வந்துட்டு இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:50 ஆச்சு. ஸோ அவங்கெல்லாம் பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க பர்த்டேங்கிறனால 2 பேரும் சேர்ந்து வந்து பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு பிரியாணி ஃபஸ்ட்டு வந்து கேக் வெட்டிக்கலாங்க, ஏன்னா கேக் வெட்டோன்னா அப்போ அதுலேயே ஒரு 20 to 30 minutes ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து கேக் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டு, அதுவும் இல்லாமல் இந்த முடியெலாம் வந்து வெட்டாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஸோ ஃபேமிலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அடுத்து வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு போய் நம்ம நேர்த்திக்கடனை செலுத்தி விட்டு வர வேண்டும். இந்த முடியும் இந்த மீசை தாடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு தான் வந்து வேண்டியிருக்கேன். வந்துட்டு முருகனுக்கு போயிட்டு இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு போயிடுவோம். அதுக்கெல்லாம் வாங்க என்ன பக்கத்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வரலாம். அபி இப்போ நீ ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டுங்கிறத மறந்துடாத. எதுக்கு? செலிப்ரேஷன் சீக்ரெட் ஏஜென்ட். இந்த கேக்கை பத்திரமா மனமாக இருக்குடா. உனக்குதா? நம்மளே வெட்டிடலாம். அப்படியே அம்மா பேர் அம்மா ஒருத்தர் சீக் பார்த்தியா இல்லையா? கவிதா பேர் நல்ல பேர். எடுத்துட்டு பிடிச்சிக்கிட்டீங்களா? அவ்வளோதான், ஒரே ஒரு கேண்டில் போதும். இதயத்தின் நடுவிலே வைக்கிறார்
பத்த வைங்க. பிங்கில குடுறா பிங்கில. நீ உழப்புலங்கிறது நான் அடிக்கிற முறையும் நிரூபிக்கிறேன். இல்ல அதை பத்த வைங்க. இது 10 வை. தீப்பெட்டியே முடிந்து போச்சு நான். வைமா வைமா. கோயில் குளத்துக்குலாம் போவாடா, கற்பூரத்தை பத்த வச்சு போங்கடான்னு சொல்றது. புரியல பாபி. கோயில் குளத்துக்கு போங்கடா, கற்பூரத்தை பத்த வேணும்னு சொல்றது. சரி பாபி. என்ன டக்குன்னு நினைஞ்சிரும்டா. குஷி படத்துல வர விஜய் மாதிரி உட்காந்து முடிச்சு வச்சுட்டு அப்படியே சொல்லிட்டேன். கேக் தருவாங்க. வாமா வா, கேக் தருவாங்க, கவலைப்படாத. டாம இந்த கேக்கை பார்த்தோன்னே இருந்தா உள்ள இறங்கிடும். பாபி அங்க ஒரு டாம் பாரு, டாம பாடுற மேல பாஞ்சிருவாடா. டாமே ஹாப்பி பர்த்டே சொல்லு. என்ன மெழுகு வத்தியா இத வர்ற பாதி அங்கிருந்து நீங்க வர்றதுக்குள்ள வண்டிதான் பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருந்தோம் தெரியுமா? அது ஊதிடுவீங்களா? ஏண்டா ஓகே விட்டுங்க விட்டுங்க. நான் தான்டா ஸ்டூலு. பாபி தான் ஸ்டூலு. Happy birthday to you. Happy birthday to you. பாடு பிங்கி. Happy birthday to you. பிங்கி எல்லாம் என்னடா படிக்கிறா? பாட்டு கூட பாட மாட்டேங்கறா. அவளுக்கு வந்து ஏபிசிடியே தெரியாதுடா. அம்மா பாடுறது காமெடியா இருக்கு. நீ பாடுங்க அப்படியே. மா இதுக்கு தான் ஆசைப்பட்ட கேக் வந்துருச்சு. நீ இதுக்கு ஆசைப்பட்ட உனக்கு திரும்புன்னு. அங்க பாடுறா. அங்க பாடுறா. பாபிக்கு பாபி கூட்டு மச்சான். அந்த எல்லாருக்கும் கொஞ்சம் வெயிடா நாய் சாப்பிடுங்க. நாய் சாப்பிட்டுக்கிறியா? டாமுக்கு டாம் எல்லாரும் போட்டாங்களா? ஹாப்பி பர்த்டே டு யூ ஜி. டாம் ஹாப்பி பர்த்டே டு யூ ஜி. May God bless you நனனி. ஓகே அவ்வளவுதான், 14 நாள் முடிஞ்சிருச்சுடா.